வீட்டுக்கு பணம் இருக்காது, ஆனால் அவர்கிட்ட அவர் 10 MB-ஆவது என்ன செய்யும், நெட் இருக்கு. எதிரிக்கும் 10 MB-ஆவது நெட் இருக்கு. காலையில் Facebook யூஸ் பண்ணிக்கணும், அப்டேட்டை பார்த்துக்கணும். பக்கத்துல உள்ளவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா நண்பன் இப்போ தொழில் கிடைச்ச செய்தி அவருக்கு தெரியும், ஸ்டேட்டஸ் தெரியும். அவருக்கு பக்கத்துல உள்ள வைஃப் ஸ்டேட்டஸ் தெரியாது, மகளுடைய ஸ்டேட்டஸ் தெரியாது, அதெல்லாம் தெரியும். எந்த ஸ்டேட்டஸ் தெரியும்? தூரமா உள்ளவன் இன்னைக்கு எங்க போறான், என்ன சாப்பிட்டா, அந்த ஸ்டேட்டஸ்லாம் அவனுக்கு தெரியும். அப்ப தலைகீழா மாறிட்டு வருது. பக்கத்துல உள்ளவனுடைய ஸ்டேட்டஸ் தெரியாது, மத்தவனுடைய நிலையெல்லாம் தெரியும். அவன் அப்டேட் பண்ணிக்க, நீங்க எப்போ தூங்க போகிறேன் அவன் அப்டேட் பண்ணிப்பான். அதை பார்த்துட்டு என்னது, இவன் அப்படியே நல்ல முறையில் தூங்க பிரியமானில, அது சொன்ன அடிப்படையில இந்த லெவல்ல என்ன செய்யறது, போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஃபுஷூல் கலம், பேரா பரவு, துஹூருல் கலம், சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க, எங்கேயோ இருக்கு. நீங்க இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு செய்தியே அல்ல, அது நம்மளுக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தியே அல்ல. ஆனா அது 20 வருடங்களுக்கு முன்னால போய் பாருங்க. இந்த நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க, ஒரு கோல் எடுத்துக்கொள்வதற்காக, ஒரு தொலைபேசியில பேசுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இன்றைக்கு உட்படிட்டு போய் அடுத்த நாள் வந்து பேசி, அதுவும் ஹலோன்னு என்ன செஞ்சிடும், அது முடிஞ்சிடும். அவருக்கு ஒன்றும் விளங்கி இருக்காது. இந்த லெவல்ல தானே, இந்த லெவல்ல இருந்த மக்கள் இன்றைக்கு அது ஒரு சப்ஜெக்டே அல்ல. கொஞ்சம் நெருங்கி சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு செய்யறாங்க, போட்டு வரக்கூடிய லெவல்ல என்ன செய்கிறது இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அது யாருடைய கையில் கிடைத்திருக்கிறது, எவர்களுடைய கையில் கிடைத்திருக்கிறது என்பதை வைத்து இன்றைய சமுதாயம் பாதிப்புக்குள்ளாகி கொண்டு வருகிறது. அன்புள்ள சகோதரர்கள், இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபுஷூல் கலம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துஹூருல் கலம் என்கிறார்கள். நாங்க என்ன யோசிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், வலா தஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உனக்கு அறிவில்லாத விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணி போகாது. அதாவது ஃபாலோ பண்ணாம பின்பற்றுவதல்ல, இதை கொண்டு போய் என்னது எத்தி வைக்கிறது, சொல்றது, இதை நம்ம மனசுக்கு எடுக்கிறது. ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. பார்வை, செவிப்புலன், இதயம் எல்லாமே நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும். ஏன் இதை நம்பினாய், ஏன் இதை பரத்தினாய், ஏன் இதை சொன்னாய்? ஏனென்றால் நம்ம பேசுகின்ற செய்திகள் இருக்குதே, இவைகளுக்குள் ஒருவருடைய மானம் இழக்கப்படுற காரணம் இருக்கலாம், ஒருவருடைய வாழ்க்கை போற காரணம் இருக்கலாம், ஒருவருடைய தொழில் போகக்கூடிய காரணம் இருக்கலாம். நம்ம விளையாட்டாக செய்வோம், நாங்கள் விளையாட்டாக நினைத்திருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஒரு மிகப்பெரிய கவனம் எடுப்பது என்பது கடமை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்புகளில் ஒன்று. இரண்டாவது, இன்னொரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நல்ல வகையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நிறைய பேர் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னா, கெட்ட வகையில பயன்படுத்த கூடாது, அங்கனிக்கே முடிவெடுத்தாச்சு, அந்த இடத்துல முடிவெடுத்தாச்சு. நல்ல வகையில பயன்படுத்தினா அதே இடத்துல முடிவெடுத்து ஒன்னும் வாசிக்கிறதும் இல்லை. எல்லாமே இவருக்கு எப்படி நடக்கும், வகை வருவதை போல நடந்து கொள்வார்கள். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது எப்படி என்பது 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம். நாங்களா மனசுல முடிவெடுக்கிறது நல்லதல்ல.